அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த கோவைகளை காரணிப்படுத்துதலில் டைப் 4 பார்க்க போகிறோம். இப்போ இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா p மைனஸ் q த ஹோல் ஸ்கொயர் -7 இன்ட்டு p மைனஸ் q மைனஸ் 18 இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பெருசாக இருக்கும்போது நம்மளால் வந்து மல்டிப்ளை பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த p மைனஸ் q இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்க அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். அப்போனா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், காரணிகளை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே சம் எடுத்து எழுத போகிறேன். p மைனஸ் q the whole squared minus 7 into p minus q minus 18 எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ p மைனஸ் q அப்படிங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு. இதில் பண்ணிவிட்டு ஹோல் த ஸ்கொயர்டு அப்படிங்கிறத ஹோல் ஸ்கொயர்டு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டேன். மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸு, p மைனஸ் க்யூக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிட்டேன். மைனஸ் 18 அப்படின்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து காரணிப்படுத்துறது ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படி எழுதிக்கணும். -7 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 இன்ட்டு -9. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 9 2s ஆர் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 18 அப்படின்னு கிடைக்கணும். அதாவது இந்த டேர்ம் இதை வந்து இந்த நடு டேர்மில் உள்ள ரெண்டுத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிற காரணி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த தேர்ட் டேர்ம் வரணும். -18 ப்ளஸ் இன்ட்டு -18 வந்துடுதா. இப்போ ஆட் பண்ணும்போது நடுவில் உள்ளது வரணும். இப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுது, இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணும்போது 9ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். அப்போ பெரிய நம்பரோட சிம்பிள் போடுறோம். இப்போ -7 கிடச்சிருது. பெருக்குனா இந்த காரணிகளை பெருக்குனா இந்த கடைசியில் உள்ள ஆன்சர் கிடைக்கணும், கூட்டுனா நடுவில் உள்ள ஆன்சர் கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், காரணிகளை கண்டுபிடிச்சிக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். +2 -9 இந்த மாதிரி வந்து இது ரெண்டையும் பெருக்கும்போது -18 கிடைக்கிது. ஆட் பண்ணும்போது -7 கிடைக்கிது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், காரணிகளை இங்கே எடுத்து எழுதணும். +2x அதாவது இந்த இதை கண்டுபிடிக்கிறது +2x -9x 7xன்னு போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்து எழுதிடணும் பிரித்து. -18 அப்படியே எடுத்து எழுதிடணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம் எடுத்துக்கணும். இதில் வந்து காமனாக என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸை வெளியில் எடுத்துக்கணும். பாக்கி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் வெளியில் எடுத்துனோம்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், 2 இருக்கும். அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா -9 வெளியில் எடுத்துடணும். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் இங்கே என்னவாக இருக்கும், -−, என்னவாயிடும், ஏன்னா -9 தான் வெளியில் எடுக்கிறோம். அதனால் இங்கே என்னவாயிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து 2. ஏன் அப்படின்னா 9 2s ஆர் தானே 18, அதனால் 2 எடுத்து எழுதிட்டேன். அதாவது 9 2s ஆர் 18. இதில் இந்த -9 நான் என்ன பண்ணிடுறேன், -2 -9 -9 வந்து நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில் எடுத்துட்டேன். அப்போ +2 இங்கே இருக்குது. இதை தான் வந்து x +2ன்னு இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். +2ஐயும் -9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு -18 கிடைக்கிது. அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. -9 இன்ட்டு 2. இப்போ -9 நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில் எடுத்துட்டேன். மீதி இருக்கிறது எக்ஸு, இங்கே +2 மீதி இருக்கும், அதை எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இங்கே காமனாக இருக்க டேர்ம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x +2 காமனாக எடுத்து எழுதிட்டேன். மீதி இருக்க டேர்மை அப்படியே எடுத்து எழுதினேன். x -9 எடுத்து எழுதியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா காரணிகள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸுக்கு பதிலாக p மைனஸ் க்யூவை இந்த இடத்துல திரும்ப என்ன பண்ணிடணும், ரிட்டர்ன் எழுதிடணும். இப்போ ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. p மைனஸ் க்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு டேர்மு, அதை வந்து கண்டுபிடிக்க சிரமமாக இருக்குன்னு தான் நம்ம வந்து அதை என்ன பண்ணிக்கிட்டோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். அதனால் திரும்ப நம்ம என்ன பண்ணிடணும், காரணிகள் கண்டுபிடிச்சோன்னே அந்த எக்ஸோட மதிப்பை திரும்ப எடுத்து எழுதிடணும். p மைனஸ் க்யூ +2 இங்கே வந்துட்டு அடுத்தது இங்கே அதே மாதிரி தான் p மைனஸ் க்யூ -9 எடுத்து எழுதியாச்சு. இப்போ காரணிகள் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது p மைனஸ் க்யூ த ஹோல் ஸ்கொயர் -7 இன்ட்டு p மைனஸ் க்யூ -18 இதோட காரணி என்னென்னா p மைனஸ் க்யூ +2 இன்ட்டு p மைனஸ் க்யூ -9. இப்போ கோவைகளை காரணிப்படுத்துகளில் டைப் 5 பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ -3x² -x + 3 இதை எடுத்து எழுதிக்கணும்.
எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எடுத்து எழுதிங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. இதில் வந்து இந்த டேர்மை முதல்ல எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதுலேருந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர்டு காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும், அதை வெளியில் எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு எடுத்துட்டோம்னா இதில் வந்து என்னது இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் தானே இது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும் மைனஸ் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் போயிடுச்சு, மீதி 3 இருக்கும். அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே எடுத்து எழுதிடணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 இங்கே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே காமனாக ஒன்றும் இல்லை, ஆனால் 1 காமனாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், -1 வந்து வெளியில் எடுத்துட்டேன். -1 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸ் மைனஸ், இங்கே ஆல்ரெடி இதுக்கு சிம்பிள் வந்து மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து ப்ளஸில் தான் இருக்கும். இங்கே வந்து மைனஸில் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், -1 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன ஆகிடும், -3 ஆகிடும். திரும்ப மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் கிடைக்கும். பாருங்களேன், 1 எதால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தானே கிடைக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், -1 வந்து வெளியில் எடுத்துட்டேன். -1 இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு இந்த டேர்ம் வரும் பாருங்கள். அதே மாதிரி -1 இன்ட்டு -3 அப்படிங்கும்போது -3 +3 அப்படின்னு கிடச்சிரும். அதனால தான் நான் என்ன பண்ணேன், -1 வெளியில் எடுத்தேன். இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா காமனாக இருக்க டேர்ம் வந்து எக்ஸ் மைனஸ் 3. இப்போ வந்து இருக்கிற டேர்மில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு -1 அதை எடுத்து எழுதியாச்சு. காமன் டேர்மாக எடுத்தது எடுத்து எழுதணும், எக்ஸ் மைனஸ் 3 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட், அதாவது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்டு அப்படின்னு எடுத்து எழுதலாம். எக்ஸ் மைனஸ் 3 எப்பவும் போல் எடுத்து எழுதிக்கிட்டு தான். இப்போ 1 ஸ்கொயர்டுனால என்ன அர்த்தம், 1 × 1 1 தானே. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபார்முலா படி போடுறதுக்காக நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டு. இப்போ இதுக்கு என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இப்போ இந்த ஃபார்முலா படி நான் என்ன பண்ண போகிறேன், இதென்னா விரித்து எழுத போகிறேன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்டும்போது என்னது, எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். அங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் 3 எடுத்து எழுதிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபார்முலா படி இதை வந்து விரித்து எழுதிட்டு அங்கே இருக்கிற டேர்மை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸ் கியூப் -3x² மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3ல் அதோட காரணிகளை கண்டுபிடிச்சிட்டேன்.